பிளாஸ்டிக் லைட்டர்களின் வரவால் தூத்துக்குடியில் தீப்பெட்டி உற்பத்தி தொழில் நலிவடைந்து வருகிறது. வாரம் 6 நாட்கள் இயங்கி வந்த தீப்பெட்டி ஆலைகள் 4 நாட்கள் மட்டுமே இயங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்கலாம். மகேஸ்வரன், தீப்பெட்டி ஆலைகளினுடைய தற்போதைய சூழல், அங்கிருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? நிச்சயமாக இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய தீப்பெட்டிகளில் 90% தமிழகத்தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதிலும் குறிப்பாக தென் மாவட்ட மக்களின் முக்கிய வாழ்வாதாரமாக இருப்பது தீப்பெட்டி தொழில். தீப்பெட்டி மூலப்பொருட்களின் விலை உயர்வு, அது மட்டுமின்றி ஏற்றுமதிக்கான ஊகத்தை குறைப்பு என்று பல்வேறு பிரச்சனைகளை தீப்பெட்டி தொழில் சந்தித்து வந்தாலும் இன்றைக்கு சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தக்கூடிய ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் லைட்டரால் தீப்பெட்டி தொழில் முற்றிலுமாக முடங்கி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த தொழிலை நம்பி நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 5 லட்சம் தொழிலாளர்கள் இருக்கின்றனர். இந்த தீப்பெட்டி லைட்டர்களை தடை செய்வதற்காக பல்வேறு கோரிக்கைகளை தீப்பெட்டி கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து கடந்த ஆண்டு மத்திய அரசு 20 ரூபாய்க்கு கீழே விற்கக்கூடிய லைட்டர்களை தடை செய்தது. இருந்த போதிலும் கள்ளச்சந்தை மூலமாக இன்றைக்கு இந்தியா முழுவதும் தீப்பெட்டி லைட்டர்கள் விற்பனை ஜோராக நடைபெற்று வருவதால் இன்றைக்கு தீப்பெட்டி விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டு பலாயிரம் கோடி தீப்பெட்டி பண்டங்கள் தேங்கி இருக்கின்றனர். இந்த பிளாஸ்டிக் லைட்டரால் தீப்பெட்டி தொழிலுக்கு ஏற்பட்டுள்ள அபாயம், இதை தடுக்க அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்து பேசுவதற்காக நம்மிடையே நேஷனல் சிறுதீப்பெட்டி உற்பத்தி சங்க செயலாளர் சேதுரத்னம் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஐயா, இன்னைக்கு இந்த பிளாஸ்டிக் என்னென்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, இதுக்கு அரசாங்கம் என்ன செய்யணும்? அதாவது தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி மாவட்டங்கள் மற்றும் வேலூர் மாவட்டம் குடியாத்தம், தருமபுரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் போன்ற பகுதியில் உள்ள பெண்களுக்கு 90% பெண்களுக்கு வாழ்வாதாரமாக வழங்குகின்ற இந்த தீப்பெட்டி தொழில்களை நம்பி சுமார் 5 லட்சம் தொழிலாளர்கள் வாழ்ந்து வருகின்றனர். ஏற்கனவே முன்னரே குறிப்பிட்டபடி மூலப்பொருட்களுடைய கடுமையான விலையேற்றம், மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வின் காரணமாக அந்த வாடகை கட்டண உயர்வு மற்றும் பெட்ரோல் டீசல் டோல்கேட் உயர்வின் காரணமாக லாரி வாடகை உயர்வு என்று பல்வேறு இன செலவுகளின் காரணமாக தீப்பெட்டியுடைய அடக்க செலவு அதிகரித்தாலும் கூட தீப்பெட்டியுடைய விற்பனை விலை எங்களுக்கு போதிய அளவு கிடைக்காததால் வட மாநிலங்களிலிருந்து எங்களுக்கு கூடுதலாக ஆர்டர் வராத காரணம் தற்போது புற்றி செல்வது போல இந்த சைனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற இந்த சிகரெட் லைட்டர்கள் இந்தியா பூராவும் சிற்ற கிராமங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் விற்பனை செய்து வருகின்ற காரணத்தால் எங்களது தீப்பெட்டி தொழில் மிகவும் அழிவு நோக்கி போய்கொண்டிருக்கிறது. காரணம், ஒரு சிகரெட் லைட்டர் விற்பனை இன்றைக்கு 8 ரூபாயிலிருந்து 12 ரூபாய்க்கு குக்கிராமங்களில் முதல் நகரங்கள் வரை கிடைக்கிறது. அந்த சிகரெட் லைட்டர் விற்பனையின் காரணமாக 20 தீப்பெட்டி விற்பனை பாதிக்கப்படுகிறது. ஒரு தீப்பெட்டியிலே சராசரியாக 35 குச்சி இருக்கும். அந்த தீப்பெட்டி 20 தீப்பெட்டி விற்றால் தான் 20 ரூபாய் கிடைக்கும். ஆக 8 ரூபாய்க்கு அந்த சிகரெட் லைட்டர் விற்பனை செய்வதன் காரணமாக 20 ரூபாய் தீப்பெட்டியினுடைய அந்த மூலதன செலவு அடிவிட்டு போகிறது. மேலும் கடந்த காலங்களிலே எங்களுக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட ஊக்கத்தொகை 8% இருந்ததை படிப்படியாக குறைக்கப்பட்டு இன்றைக்கு 1.5% ஆக்கப்பட்டிருக்கிறது. இதனால் எங்களுக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்பும் குறைகிறது. மேலும் மூலப்பொருட்களுடைய கட்டுப்படியாகாத விற்பனை விலை போன்ற காரணங்களால் இந்த தொழில் மிகவும் அழிவுக்கு போய்கிறது. அரசாங்கம் என்ன செய்ய நினைக்கிறீங்க? இதற்கு தற்பொழுது அந்தமான் நிக்கோபார் அந்த மாநில யூனியன் பிரதேசமானது சிகரெட் லைட்டர்கள் உற்பத்தி செய்யவோ விற்பனை செய்யவோ தடை விதித்திருக்கிறது. அதையே முன்னுதாரணமாக கொண்டு நமது தமிழக முதல்வர் அவர்கள் இந்தியா பூராவும் இந்த சிகரெட் லைட்டர்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையை இந்தியா முழுவதும் தடை செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தால் நிச்சயமாக இந்த தீப்பெட்டி தொழில் அழிவிலிருந்து காப்பாற்றப்படும். நிச்சயமாக அந்தமான் நிக்கோபார் தடை செய்யப்பட்டது போல தமிழகத்திலும் பிளாஸ்டிக் தடை செய்ய வேண்டும், அதேபோல இந்தியா முழுவதும் தடை செய்ய வேண்டும் என்பது தீப்பெட்டி கோரிக்கையாக உள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மகேஸ்வரன்.